அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு நிறைவான ஆண்மினேய அன்பர்களையும் சுத்த சன்மார்க்க ஆர்வலர்களையும் வள்ளலார்தாசன் வணங்கி மகிழ்கின்றேன். சுத்த சன்மார்க்கத்தின் நிலைப்பாடுகள் என்ற நிலையில் மெய்க்கடவுள் சுத்த சன்மார்க்கம் மெய்நெறி, அது மெய்நெறி என்றால் எப்படி என்பதை பற்றி நேற்று ஓரளவுக்கு சொல்லிட்டு எப்படி என்று இன்று தொடர்வோம் என்று சொல்லி வைத்தோம். அந்த மெய்க்கடவுள் எப்படி? அவர்களெல்லாம் இயங்காத கடவுளை காட்டினார்கள், ஜடத்தை காட்டினார்கள். வள்ளலார் காட்டிய மெய்நெறி கடவுள் இயங்குவது, அது எல்லாமாய் எல்லா உயிருமாக இருப்பது, எல்லா உலகமாக இருப்பது, உலகாகவும் உயிராகவும் இருந்து இயங்குவது என்று சொன்னோம். இந்த இயங்குவதற்கு காரணமாக இருப்பது எது என்று சொன்னால் அது கனல். அது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்று சொல்லுவோம். அது அகமாகுவது இந்த அக்னி என்ற கனல். கனல் தான் முதல், அது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது. இந்த இயக்கத்திற்கெல்லாமும் சத்துகள் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது கனல், அந்த சூடு. அதில் இருந்து தான் இயக்கங்கள் எல்லாம் வருகிறது. இப்போ கனல் என்பது அது எல்லாவற்றையும் அருளுவது. அது ஆகையினாலே அது அருள் என்று ஐயா சொல்லுகிறார்கள். மெய் அருள் கனலே என்று சொல்லுகிறார்கள். அதனால் இந்த கனல் என்பது தான் எல்லாவற்றையும் அருள்வது, எல்லாவற்றையும் கொடுப்பது, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது. ஆகையினாலே அது அருள். அது வெளிப்படும் பொழுது அது ஜோதி. அந்த கனல் வெளிப்படுவது ஜோதியாக வெளிப்படும். கடல் தோன்றாது, ஆனால் இருக்கும். அது உணர்வில் தான் தெரியுமே தவிர தோற்றத்திற்கு வராது. அது தோற்றத்திற்கு வருவது என்றால் ஜோதியாக வரும். அதனால தான் அருள் ஜோதி. அந்த கடலினுடைய வெளிப்பாடு இயக்கம், செயல், வளர்ச்சி, ஆக்கம், இவை எல்லாமே அந்த கடலினுடைய வெளிப்பாடு. அது ஜோதி என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் கடவுள், மெய்க்கடவுள் இங்கே அருள் ஜோதி. அது எல்லா உலகமாகவும் உயிராகவும் எங்கும் நிறைந்து இருப்பதினாலே அதனால் அந்த கடவுளுக்கு அருள் பெரும் ஜோதி என்று கூறினார். இப்போ இது உண்மை கடவுள் என்பது மெய்யாகிறது அல்லவா? அந்த கடவுளை காணுவதற்கு, கேட்பதற்கு அது நம்பிக்கை மட்டும் போதும், அறிவு வேண்டியதில்லை. நம்பி அவங்க சொல்கிறாங்க, அது நம்புகிறோம் கடவுள்னு, அவ்வளோதான். இது அறிவு மார்க்கம். அங்கே அறிவு வேலை செஞ்சதுன்னா இது கடவுளான்னு சொல்லிவிடுவோம். இது அறிவு மார்க்கம். இது சிந்தித்து எதை வேண்டுமென்றாலும் இதில் கேள்வி கேட்கலாம், அது எப்படியான்னு சொல்லி. அதனால் இந்த எல்லா இயக்கத்திற்கும் மூலம் கனல். அந்த கனல் தான் அருள். அது வெளிப்படுவது ஜோதி. அது ஜோதி என்பது ஒரு சொல்லுதானே தவிர அந்த ஜோதி என்பது அது இயக்கம். இப்போ நம்முள்ளே இருந்து செயல்படுவது கனல், ஆன்மா. அதனுடைய வெளிப்பாடு நம்முடைய உயிராகிய இயக்கம். அதே போல் ஒவ்வொரு இயக்கமும், ஒரு அசைவும் இந்த உலகாகட்டும், உயிராகட்டும், எந்திரமாகட்டும், எல்லாமே இந்த வெப்பத்தினுடைய வெளிப்பாடு தான். அதிலிருந்து தான் அது அந்த அசைவு ஏற்படுகிறது. அதனால் இங்கே கடவுள் அருள் ஜோதி. சரி, வழிபடுவது எப்படி? அதுதான் எல்லா உலகாகவும் உயிராகவும் இருக்கும் என்று சொன்னோமே. அதனால் உயிர்களுக்கு இன்பம் செய்தால், துன்பம் செய்யாதிருத்தால் அதுதான் வழிபாடு. இப்போ இங்கே உண்மை வழிபாடு. இது எதுவும் சடங்கல்ல. அதுக்கு செய்கிறது எதுவும் வீண் வேஸ்ட் இல்லை. எல்லாமே உயிர்களுக்கு செய்வது அதற்கு உபயோகம்.
அதனால் உயிர்களுக்கு இன்பம் செய்வது, துன்பம் செய்யாதிருத்தல், அதற்கு உதவியாக எல்லா உயிர்களுக்கும் உதவியாக இருத்தல், இவைதான் சுத்த சன்மார்க்கத்தின் வழிபாடு. இங்கே உள்ள கடவுள் உண்மை கடவுள், அது இயக்கத்தில் உள்ளது, எங்குமாக எல்லாமாய் இருப்பது. இங்கே இருக்கின்ற வழிபாடு உயிர்களுக்கு இன்பம் செய்தல், துன்பம் செய்யாதிருத்தல் என்ற நிலையில் இது உண்மை நெறி. ஆகையினாலே தான் இது உண்மை கடவுளை பின்பற்றுகின்ற வழிபாடு உண்மை வழிபாடு. எனவே இந்த வழிபாடு என்ற மார்க்கம் உண்மை நெறி. அதுதான் இது அருள் நெறி, உண்மை நெறி, மற்றெல்லாம் பொய் நெறின்னு சொன்னாங்க. இது உண்மை நெறி எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அவைகளிலிருந்து விடுபட முடியும். எனவே இவைகளை சிந்தித்து செயல்பட வேண்டுகின்றேன். நாளை மேலும் தொடருவோம். நன்றி, வணக்கம்.